புது மொபைல் வாங்கியிருக்கீங்களா? அதில் 5G நெட்வொர்க் கிடைக்காம கஷ்டப்படுறீங்களா? இதோ உங்களுக்கான தீர்வு. உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் போய்க்கங்க. செட்டிங்ஸில் கனெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கனெக்ஷன்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே மொபைல் நெட்வொர்க்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நெட்வொர்க் மோடுன்ற ஒரு ஆப்ஷன் வரும், அதில் 5G ப்ரிஃபர்டுன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏபிஎன் அதாவது அக்சஸ் பாயிண்ட் நேம்ஸுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏபிஎன் மோடுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சிம்பிள் காட்டும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் நேம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஏர்டெல் 5G ஹைப்பர் நெட்டுன்னு டைப் பண்ணுங்கள். இதில் இருக்கிற மாதிரியே ஸ்பேஸ் விட்டுக்கிறணும், கேப்ஸ் லாக் ஸ்மால் லாக்கெல்லாம் பார்த்து போட்டுக்கோங்க. இது ஏர்டெல் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கானது. அடுத்து ஏபிஎன்ற ஒரு ஆப்ஷன் வரும், அதில் ஏர்டெல் ஹைப்பர் .net இதில் இருக்கிற ஸ்பெல் பார்த்து அதேமாரி போட்டுக்கோங்க. மெயினாக எல்லாமே ஸ்மால் லெட்ரு. அடுத்து ப்ராக்ஸி, போர்ட், யூசர் நேம், பாஸ்வேர்டு இந்த 4யும் எதையுமே பண்ண வேணாம். அது அதே ஆப்ஷன்லேயே இருக்கட்டும். அடுத்த ஆப்ஷன் சர்வர், அதில் www.google.com அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் எம்எம்எஸ் போர்ட், எம்சிசி, எம்என்சி இது ஆட்டோவாக வந்துடும், அதை எடிட் பண்ண வேணாம், அதையும் அப்படியே விட்டுருங்க. அடுத்து ஆத்தன்டிகேஷன் டைப், அது PAPRCHAP அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஏபிஎன் டைப், அது ஆட்டோவாக வந்துடும், அதையும் எடிட் பண்ண வேணாம், அப்படியே விட்டுருங்க. அடுத்து ஏபிஎன் புரோட்டோகால், அதில் IPv4/IPv6 அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஏபிஎன் ரோமிங் புரோட்டோகால் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுலேயும் அதே மாதிரியே IPv4/IPv6 அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. எனேபிள் ஆர் டிசேபிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும், அது ஆட்டோவாக ஏபிஎன் எனேபிள் ஆகிக்கிறோம், அதை நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பியரர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது ஆட்டோவாக அன்ஸ்பெசிஃபைடில் இருக்கும். கீழே இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் காட்டும், அதை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வாங்க. அதில் 1XRTT அதுக்கப்புறம் கீழே என்ஆர்ன்னு இருக்கும், ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கீழே சேவ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் ஆனதும் உங்கள் அந்த ஏபிஎன் மோடில், ஏதாவது அக்சஸ் பாயிண்ட் நேம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஏர்டெல் 5G ஹைப்பர் நெட்ன்ற ஒரு ஆப்ஷன் ஆட் ஆகியிருந்திருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் மொபைலில் ரீஸ்டார்ட் ஆப்ஷன் போய் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மொபைல் ரீஸ்டார்ட் ஆனதும் உங்களோட மொபைலோட மேல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 5G எனேபிள் ஆகியிருந்திருக்கும். இப்போது ஒரு 2 minutes ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், 5G எனேபிள் ஆகி கண்டிப்பாக உங்களுக்கு நெட்வொர்க் ஸ்பீடாக கிடைக்கும்.